இன்னைக்கு நான் ரொம்ப பேச போற ஒரு பெரிய ஹாட் டாபிக் வந்து தங்கத்தின் விலை குறையுமா? எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம், தங்கம் வந்து 95, 96 இருந்த ரேட்டுக்கு போகும். கண்டிப்பா குறையும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்றாங்க. வெள்ளி வாங்கணுமா வேண்டாமா? வெள்ளி பக்கமே யாருமே போனது இல்ல. ஈக்குவலன்ட்டா தங்கம் விலை ஏறும்போது வெள்ளி விலையும் ஏறுகிறது. அஸ்ட்ராலஜிக்கலா 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு வந்து சனி மீனத்துக்கு வந்த பிறகுதான் இந்த தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விலை ஏற்றம், வாலட்டாலிட்டி எல்லாமே நடந்தது. நெக்ஸ்ட் இந்தியாவுக்கு வந்து செவ்வாய் தசை ஆரம்பிச்சிருக்கு. இந்த செவ்வாய் தசை ஆரம்பித்த தருணத்துல தான் தங்கத்தின் விலை, வெள்ளியின் விலை எல்லாமே மேல போக ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா இந்த செவ்வாய் தசை முழுக்கவும் மீனத்துல சனி இருக்கிற வரைக்கும் தங்கத்தின் விலையோ வெள்ளியின் விலையோ குறைய போவதில்லை. என்ன இது ஒரு பப்புலா நீங்க சொல்லலாம், அது கீழே உடைஞ்சு கம்மியா போகும்னு சொல்லலாம். ஆமா, அந்த பிளக்சுவேஷன் வந்து 500 600 ரேஞ்ச்குள்ளாரதான் இருக்குமே ஒழிய இவங்க சொல்ற மாதிரி ஒரு 2000 கம்மி ஆகுங்கிறது இருக்க போறது இல்லை. சோ தங்கம் வந்து எப்படி இருக்கும்னா, எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஒரு கமெண்ட்ல பார்த்தேன், நான் தங்கம்னு பேப்பர்ல எழுதி கழுத்துல மாட்டிக்கிறேன் சார் அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ 1 சவரன் 1 லட்சம்னா 1 கிராம் தங்கத்தின் விலை ஒரு 11,000 11,500 22 கேரட்னா 24 கேரட் ஆல்ரெடி 12,000 தாண்டிடுச்சு. ஸோ இன்னும் 6 மந்த்ஸ்ல அந்த 24 கேரட் விலை தங்கம் வந்து 22 கேரட்டுக்கே வந்துடும். விச் இஸ் ஒரு 12,500 அந்த ரேஞ்சுக்கு வந்து தங்கம் விலை கூடிக்கொண்டே தான் போகும். இது வந்து மார்க்கெட்ல இருக்கிற பயங்கர வாலட்டாலிட்டி, மேஜர் கிரைசிஸ் இந்த மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் ஐடி இண்டஸ்ட்ரி டவுன், அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் நடக்கிறதோட டைம் பீரியடுங்கிற ஒரு லாக் இருக்கிற வரைக்கும் இந்த மெட்டல் போத் சில்வர் அண்ட் கோல்டு கண்டிப்பா குறைய போவதில்லை. தங்கம் விலை 14,000 தாண்டும் நிலைமை வரும். எல்லாருக்குமே தங்கம்ங்கிறது யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்குமே ஒழிய இது மிடில் கிளாஸுக்கு பெரிய சேலஞ்சா இருக்கும். ஸ்டாக், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க, குட். பட் தயவு செய்து நீங்க வந்து தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்க, வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ணேன், அது குறைஞ்சிடுச்சு, பபுள் உடைஞ்சு பயங்கரமா கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்றத நம்பாதீங்க. அப்படி கம்மி ஆனாலும் திருப்பி மேல ஏறும். ஒரு காலத்துல வந்து நான் 6.5க்கு தங்கம் வாங்கினேன். அப்ப வந்து பபுள் கம்மி உடைஞ்சு அது ஒரு 5.8 5.9க்கு போச்சு. நான் நினைச்சேன், ஐயோ நம்ம தப்பான டைம்ல வாங்கிட்டோம் அப்படின்னு. ஆனா அந்த வாங்கின 6.5 ரேட் இன்னைக்கு திருப்பி வரவே இல்லை. சோ பபுள் உடைஞ்சு எந்த விஷயம் கீழே இறங்கினாலும் பழைய ரேட்டு வரவே வராது. அது மேற்கொண்டு உயர்ந்துகிட்டே தான் போகும். இது கம்மி ஆக போவது இல்லை. சோ நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு 2-3 மாசத்துல, ஒன்னு தீபாவளி, 2வது வந்து தை மாசம். ஸோ இது எல்லாமே தங்கத்தோட ஃப்ரென்சி பையிங்கும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தயவு செய்து எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் சொல்ற மாதிரி தங்கம் விலை கம்மி ஆகுங்கிறத தயவு செய்து நம்பாதீங்க. இது ஜெய்ஸ்ரீ அஸ்ட்ராலஜர் தங்கத்தின் விலை பற்றின குறிப்பு.